வணக்கம். தேர்ட் இயர் மேக்ஸ் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம யூக்ளிடியன் ரிங் 5th யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கரோலரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரோலரி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூக்ளிடியன் ரிங் பொசஸஸ் ஏ யூனிட் எலமெண்ட். ஆனால் இந்த கரோலரி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தது யூக்ளிடியன் ரிங்கான டெஃபினிஷன் அந்த தியரத்தை ரீகால் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நோட்டேஷன் ஒரு டெஃபினிஷன் பார்த்துட்ட பிறகு இந்த ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ யூக்ளிடியன் ரிங் வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் ஆரை தான் நம்ம யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இங்கே ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் டி ஆஃப் ஏவை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி. ரெண்டு ஏயும் பி ரெண்டுமே வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதே போல் ஏபின்ற ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் இருக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் two real number TR belong to R such that A equal to TB plus R. So இந்த R remainder B ஆல் டிவைட் பண்ணும்போது R ரிமைண்டராக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த R என்னவாக இருக்கும், ஒன்று ஜீரோவாக இருக்கும், இல்லைனா D of R less than D of B இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த யூக்ளிடியன் டொமைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூக்ளிடியன் ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து ஒரு தியரம் பார்த்தோம். லெட் ஆர் பி ஏ யூக்ளிடியன் ரிங் and let A be an idol of R. அப்படி இருந்துச்சுன்னா then there exists an element A not belong to A such that A consists exactly of all A not X. அதாவது ஒரு A notன்ற ஒரு எலமெண்ட் இந்த ஐடலில் இருக்கும் பொழுது இந்த ஐடல் எந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் A not அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த யூக்ளிடியன் ரிங்கும் இந்த ஐடியல் வச்சு நம்ம ஒரு தியரம் ரிசல்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட்டேஷன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட் போட்டு ஏ எழுதுறது என்னன்னா ஐடல் ஆஃப் ஏ இல்லை மல்டிபிள் ஆஃப் ஏ. திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஏ சச் தட் எக்ஸ் பிலாங் டு ஏ ரெப்ரசன்ட் த ஐடல் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆர் வந்து ரிங்குன்னு பார்த்தோம், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடியல் ஏ பார்த்தோம், இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ஏவாக இருந்துச்சுன்னா அப்போ இது நம்ம எப்படி சொல்லணும், ஐடியல்ன்றதை வந்து மல்டிபிள் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ் பிலாங் டு ஆர், இந்த நோட்டேஷன் இது ஒன்று. இதிலிருந்து இப்போ அடுத்ததாக பிரின்சிபல் ஐடியல் ரிங்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் வித் யூனிட் எலமெண்ட் இஸ் எ பிரின்சிபல் ஐடியல் ரிங். ஸோ யூக்ளிடியன் ரிங்கும் பேசிக்காக இருக்கிறது என்னென்னா அதுவும் இன்டெக்ரல் டொமைன் தான். ஸோ இங்கே பிரின்சிபல் ஐடியல் ரிங்களும் பேசிக்காக இருக்கிறது இன்டெக்ரல் டொமைன் தான். ஸோ அண்ட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் வித் யூனிட் எலமெண்ட் is a principal ideal ring if every ideal A in R is of the form A equal to multiple of A for some A belong to R. இதுவே நம்ம அந்த சைக்ளிக் குரூப் வரும்போது இது ஜென்ரேட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த இடத்துல. ஸோ இங்கே மல்டிபிள் ஆஃப் ஏ பார்க்குறோம். ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும் வித் யூனிட் எலமெண்ட்டாக இருக்கிறது ஒரு பிரின்சிபல் ஐடல் ரிங் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்கிற எல்லா ஐடலும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா மல்டிபிள் ஆஃப் ஏ ஃபார்மேட்டில் இருக்கணும். சம் ஏ பிலாங் டு ஆர். ஸோ அதுதான் நம்ம பிரின்சிபல் ஐடியல் ரிங்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த கரோலரிக்குள்ளே போயிடலாம். இது யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின். யூக்ளிடியன் ரிங் பொசஸஸ் எ யூனிட் எலமெண்ட். ஸோ யூனிட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு யூக்ளிடியன் ரிங்கு நம்ம சொல்லும்போது ஒரு இன்டெக்ரல் டொமைன் இருக்குது, அதை ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அங்கே யூனிட் எலமெண்ட் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ யூனிட் எலமெண்ட் நம்ம சொல்லும்பொழுது அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம யூனிட் எலமெண்ட் நம்ம சொல்கிறோம். ரிங்கில் அந்த ஒன்று இருக்கும் இல்லாமல் இருக்கும், இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த யூக்ளிட் ரிங் பொசஸஸ் எ யூனிட் எலமெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூவ் போயிடலாம். லெட் ஆர் பி ஏ யூக்ளிடியன் ரிங் கொடுத்துட்டாங்க. அப்போ யூக்ளிடியன் ரிங்குனா அதில் நம்ம ஒரு அதை வச்சு தான் ஒரு ஐடல் இருக்குன்றது ஒரு தியரமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் இட் செல்ஃப் அன் ஐடல் ஆஃப் ஆர். ஒரு சப்செட் தான் ஐடலாக இருக்கணும் இல்லைன்னா, ஏன்னா ஆர் இட் செல்ஃப் சப்செட் ஆஃப் ஆர் இல்லையா. ஸோ ஆர் இட் செல்ஃப் இஸ் அன் ஐடல் ஆஃப் ஆர். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஐடல்னா சம் மல்டிபிள் ஆஃப் சம் எலமெண்ட் இன் ஆர் இருக்கணும் இல்லையா, அதை நம்ம யூ நாட் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ இங்கே ஆர் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் யூ நாட் ஃபார் சம் யூ நாட் பிலாங் டு ஆர். ஸோ தேர்ஃபோர் எவ்ரி எலமெண்ட் இன் ஆர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் யூ நாட். நமக்கு அதுதான் அந்த தியரம் ப்ரூவ் பண்ணுமே அதுலேருந்து எழுதியிருக்கோம். ஸோ எவ்ரி ஐடல் ஆஃப் அன் யூக்ளிடியன் ரிங் வந்து இஸ் a multiple of some element in A பண்ணியிருக்கோம், இங்கே some element in R சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு ரிசல்ட்டாக வச்சுக்கிறோம். இப்போ பர்டிகுலராக நம்ம யூ நாட் எப்படி எழுதணும் அப்படின்னா யூ நாட் இன்ட்டு சி நம்ம எழுதலாமா, ஃபார் சம் சி பிலாங் டு ஆர். அப்போ இங்கே பர்டிகுலர் கேஸ் என்ன எடுத்துருக்கிறோம்னா யூ நாட்ன்ற எலமெண்ட் இங்கே இது வந்து மல்டிபிள் ஆஃப் யூ நாட் எழுதிருக்கோம் இல்லையா. அப்போ யூ நாட் வந்து இட் செல்ஃப் இஸ் மல்டிபிள் ஆஃப் யூ நாட் தானே இருக்கணும். அப்போ மல்டிபிள் ஆஃப் சம் எலமெண்ட் இருக்கணும், அதை நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூ நாட் ஈக்குவல் டு யூ நாட் இன்ட்டு சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சி பிலாங் டு ஆர். அகைன் இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி எலமெண்ட் இன் ஆர், எவ்ரி எலமெண்ட் இன் யூக்ளிடியன் ரிங் வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் யூ நாட். அந்த ரிசல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
சப்போஸ் பர்டிகுலராக இப்போ ஏ பிலாங் டு ஆர் நம்ம எடுக்கிறோன்னா அப்போ இங்கே என்ன அர்த்தம்? ஆர் வந்து இஸ் மல்டிபிள் ஆஃப் யூ நாட்னா ஆரில் இருக்கிற எந்த எலமெண்ட்டும் மல்டிபிள் ஆஃப் இந்த யூ நாட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு கேஸ் இஃப் ஏ பிலாங் டு ஆர் எடுக்கிறோன்னா அந்த ஏவும் என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் யூ நாட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் யூ நாட் இன்ட்டு சம் எலமெண்ட் இன் ஆர், அந்த சம் எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு யூ நாட், இது ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஏ இன்ட்டு சியை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஏக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இப்போது இதை ரிங்குன்னு சொல்லும்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ இல்லையா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ரிங்குக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ அது ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்கும். ஸோ அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ இன்ட்டு சி, ஏக்கு பதில் இந்த எக்ஸ் யூ நாட் யூஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு சி போட்டிருக்கோம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் டைம்ஸ் யூ நாட் சி, இந்த யூ நாட் சின்றது பாருங்கள், சாரி ஏசி எடுத்திருக்கோம், இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த யூ நாட் சிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி யூ நாட்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு யூ நாட்ன்றது என்னன்னு பாருங்கள், ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணால் விச் இஸ் நத்திங் பட் ஏ. அப்போ ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ. ஏவோட ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் ஏ வருது அப்படின்னா அந்த எலமெண்ட் தான் என்ன அர்த்தம்? யூனிட் எலமெண்ட், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி தான் நம்ம யூனிட் எலமெண்ட் சொல்லுவோம். அப்போ சி இஸ் த யூனிட் எலமெண்ட். இங்கே சின்றது எங்கே இருக்குன்னு சொல்லுங்களோம்? ஃபார் சம் சி பிலாங் டு ஆர் தான் எடுத்திருக்கோம். அப்போ அந்த சின்றது தான் இங்கே நம்ம யூனிட் எலமெண்ட் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹென்ஸ் எவ்ரி யூக்ளிடியன் ரிங் பொசஸஸ் எ யூனிட் எலமெண்ட். வழக்கமாக ஒரு ரிங்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 2 ஆப்ரேஷன், ஒன்று ப்ளஸ் இருக்கும், ஒரு டாட் இருக்கும். ப்ளஸ்ஸை பொறுத்து எப்லியன் குரூப்பாக இருக்கும், டாட்டை பொறுத்து 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்கும், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ. அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இருக்கிற அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் யூனிட் எலமெண்ட் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிங் வித் யூனிட் எலமெண்ட் நம்ம சொல்லுவோம். இங்கே நமக்கு என்ன கேஸ் வருது அப்படின்னா யூக்ளிடியன் ரிங்காக இருந்தாலே அதில் கண்டிப்பாக யூனிட் எலமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரிசல்ட். ஸோ எவ்ரி யூக்ளிடியன் ரிங் பொசஸஸ் எ யூனிட் எலமெண்ட். ஸோ இதுக்கு அந்த ப்ரீவியஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆர்ன்றது ஒரு யூக்ளிடியன் ரிங், அதில் ஒரு ஐடியல் ஏ இருக்குன்னா எவ்ரி எலமெண்ட் இன் ஏ வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் சம் எலமெண்ட் இன் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 டெஃபினேஷன் இருக்குது, நோட்டேஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். If a non-zero element A and B are in commutative ring R, அப்போ A non-zero element B பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை. If A not equal to 0 and B are in commutative ring R, then A is said to be divide B if there exists a C belong to R such that B equal to AC. அப்போ A வந்து set to be divide B அப்படின்னா B can be written as multiple of A ன்னு அர்த்தம். அப்போ multiple of A னா A into some real number in C, அதுதான் B equal to AC. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா A divides B ன்னு அர்த்தம். அதாவது B divided by A பண்ணும்போது we will get some quotient. ஓகே, ஸோ அப்போ அதை தான் நம்ம இங்கே Cன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் B equal to AC. ஸோ இது A divides B ன்னு ரீட் பண்ணணும். இது எப்படி ரீட் பண்ணால் A does not divide B. அப்போ A வந்து டிவைசர் கிடையாது. இங்கே வந்து இது வேறு விதமாக சொல்லணும்னா A is a divisor of B. A is a divisor of B. So B can be written as multiple of A. Okay. ஸோ அடுத்து பாருங்கள், if A divides B, அதாவது A வந்து Bயோட டிவைசர், B divides C அப்படி இருந்துச்சுன்னா we can say that A divides C. இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும், ஒரு நம்பர் இன்னொன்று வகுக்குது, அது இன்னொன்று வகுக்குது அப்படின்னா இது அந்த நம்பரை வகுக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான், வகுத்தியாக இருக்கிறது தான். ஸோ if A divides B and B divides C, then A divides C. ஸோ அதே போல் செகண்ட் ஒன்று பாருங்கள், if A divides B and A divides C, A வந்து Bயும் டிவைட் பண்ணுது, Cயும் டிவைட் பண்ணுது அப்படின்னா then A divides இந்த B அண்ட் சியோட அடிஷனையும் டிவைட் பண்ணும், அதனோட சப்ராக்ஷனையும் டிவைட் பண்ணும். ஸோ B + சியோட டிவைஸராகவும் ஏ இருக்கும், B - சியோட டிவைஸராகவும் ஏ இருக்கும். அதுதான் இந்த ரிசல்ட். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if A divides B and A divides BX for all X belong to R. ஸோ Bனா மல்டிபிள் ஆஃப் B எதுவாக இருந்தாலும் அதுக்கு A வந்து ஒரு டிவைஸராக இருக்கும், அதுதான். ஸோ அடுத்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம இந்த யூக்ளிடியன் ரிங் வந்து the ring of integer அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்த நம்பர் தியரியில் இன்டீஜர் பற்றி படிக்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஈக்குவலன்ட் ரிலேஷன் நம்ம சொல்லியிருப்போம், அங்கே டிவைட் பண்ணதுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த ஆயிலஸ்
டிவிஷன் அல்காரிதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே போல் இங்கே நம்ம இதை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறதால தான் இந்த யூக்ளிடியன் ரிங்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ரிங் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே நம்ம டிவைசர் படிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் படிப்போம் இல்லையா. ஸோ அதே போல் இங்கே ரிங்கிலையும் இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கான டெஃபினிஷன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இஃப் ஏபி பிலாங் டு ஆர், அதாவது 2 எலிமெண்ட் பிலாங் டு த ring, then D belong to R is said to be a greatest common divisor of A and B if D divides A and D divides B. அப்போ ஒரு greatest common divisor சொல்லும்போது அந்த எலிமெண்ட் வந்து ஏபி ரெண்டுத்துக்கும் ஒரு பொது வகுத்தியாக இருக்கணும் இல்லையா, அதுதான் D divides A and D divides B. செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா whenever C divides A and C divides B then C divides D. ஏன்னா ஏக்கும் பிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டின்னு சொல்லும்போது C வந்து அதையும் டிவைட் பண்ணுது, அதுதான் அடுத்தது. ஸோ இது இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கு நோட்டேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வித்தின் ப்ராக்கெட்டில் எழுதுறாங்க இந்த மாதிரி பேர் ஆஃப் ஏபி அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பின்னு அர்த்தம். அப்போ டி இஸ் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றது இது மீனிங் உங்களுக்கு. இதுதான் நீங்கள் டிஸ்கிரிட் மேத்ஸில் இதே போல் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் படிச்சிருப்பீங்க, இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் படிக்கும்போது இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யூக்ளிடியன் ரிங் பேஸ் பண்ணி ஒரு லெம்மா இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். லெட் ஆர் பி ஏ யூக்ளிடியன் ரிங் தென் எனி 2 elements A and B in R have a greatest common divisor D. Moreover, the greatest common divisor D எப்படி எழுதலாம் அப்படின்னா lambda times A plus mu times B for some lambda mu belong to R. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏன்றது என்ன, நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருக்குது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா ஏன்ற ஒரு செட்டை கன்சிடர் பண்ணுறோம். அது என்ன எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, லேம்டா ஏ ப்ளஸ் மியூ பி ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த லேம்டா மியூக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்எஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். லெட் ஏ பி திஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்ஏ ப்ளஸ் எஸ்பி சச் தட் ஆர்எஸ் ரேஞ்சஸ் ஓவர் ஆர். அது ஆர்எஸும் ஃப்ரம் த ரிங் ஆர்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு யூக்ளிடியன் ரிங்கில் இருக்கிற ஒரு செட்டு தான் நம்ம ஐடல்னு எடுத்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு தியரம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐடல் கான்செப்ட் வச்சு தான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கன்சிடர் பண்ணியிருக்கிற செட்டு வந்து ஒரு ஐடல் நம்ம கிளைம் பண்ணுறோம். ஸோ ஐடலாக இருந்தால் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஐடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிஷனை பொறுத்து சப்குரூப்பாக இருக்கணும். இதுதான் U வந்து இஸ் அன் ஐடல் ஆஃப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா U இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஆர் அண்டர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். அண்ட் ஒரு எலிமெண்ட் பிலாங் டு யூவாக இருந்து அண்ட் ஆர் பிலாங் டு ஆராக இருந்துச்சுன்னா U இன்ட்டு ஆர் அண்ட் ஆர் இன்ட்டு யூ போத் பிலாங் டு யூவாக இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம், இந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஏன்ற செட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஏ வந்து ஐடல் ஆஃப் அந்த யூக்ளிடியன் ரிங் சொல்கிறோன்னா ஏ வந்து அடிஷனை பொறுத்து சப் குரூப்னு சொல்லணும். அதே போல் ஏல இருக்கிற ஒரு எலிமெண்ட் ரிங்கில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டும் எதில் இருக்குது, ஏலே இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல்ல சப் குரூப் இந்த ஏ இஸ் அன் ஐடல் ஆஃப் ஆர்னா சப் குரூப் அண்டர் ப்ளஸ்ன்னு சொல்லணும். சப் குரூப்னு சொல்கிறதுக்கு இந்த ஏன்ற செட்லேருந்து 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். அப்போ ஏல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி இருக்கணும். ஃபார் சம் ஆர்எஸ் பிலாங் டு ஆர்னு இருக்கணும். ஸோ எக்ஸ்ஒய் பிலாங் டு ஏன்னா எக்ஸும் கண்டிப்பாக அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு R1A ப்ளஸ் S1B, ஒய் வந்து R2A ப்ளஸ் S2B. இந்த R1 S1 R2 S2லாம் எங்கே இருக்குன்னா சம் எலிமெண்ட் பிலாங் டு த ரிங் ஆர்னு அர்த்தம். இப்போ நம்ம அடிஷனை பொறுத்து சப் குரூப்னு சொல்லணும், ப்ளஸ்ஸை பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லணும், அதோட இன்வெர்ஸ் மைனஸும் இருக்குன்னு சொல்லணும். அப்போ ரெண்டுத்தும் கம்பைன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் வந்து பிலாங் டு ஏ நம்ம சொன்னால் போதும். ஸோ அதனால எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ன்றது இதுதான் R1A ப்ளஸ் S1B ப்ளஸ் ஆர் மைனஸ் R2A ப்ளஸ் S2B. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இதில் ஏ இருக்கிற டேர்ம் மட்டும் நம்ம கிளப் பண்ணுறோம். R1A ப்ளஸ் S1B ப்ளஸ் ஆர் மைனஸ் R2A ப்ளஸ் ஆர் மைனஸ் S2Bன்னு வருது. இது ரெண்டுத்தில் இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம கிளப் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், R1A ப்ளஸ் ஆர் மைனஸ் R2A இருக்கும் இங்கே எழுதும்போது R1A ப்ளஸ் ஆர் மைனஸ் R2A. ஸோ அதே போல் ப்ளஸ் இங்கே இருக்கும்போது S1B ப்ளஸ் ஆர் மைனஸ் S2B. இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பிரகாரம் பியை வெளியே எடுக்கலாம், இதுலேருந்து ஏவை வெளியே எடுக்கலாம். ஏன்னா இந்த R1 S1 A B இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா ஆர் தான் இருக்குது. ஆர் வந்து ரிங்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ட்ரூ. ஸோ இங்கேருந்து நம்ம ஏவை வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ R1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R2 டைம்ஸ் ஏ ப்ளஸ் இங்கே பியை வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது பாருங்கள், இப்போ R1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R2 எங்கே இருக்கும், ஆரில் தான் இருக்கும். ஏன்னா ஆர் வந்து ரிங்குன்னு நமக்கு தெரியும். ஸோ 2 எலிமெண்ட்டை ஆட் பண்ணாலும் அந்த ரிங்கில் தான் இருக்கும், சப்ராக்ட் பண்ணாலும் அது அகெயின் அதுவும் அந்த ரிங்கில் ஆரில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் belong to R இருக்கும். ஸோ some element in R into A plus some element in R into B. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த எலிமெண்ட் நம்ம எதில் இருக்குன்னு சொல்லலாம், ஏல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் வந்து belong to the set A. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ வந்து இட்ஸ் சப் குரூப் ஆஃப் ஆர் அண்டர் ப்ளஸ்.
ஓகே. ஸோ அடுத்தது ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ யூன்ற எலமெண்ட் பிலாங் டு ஆர் எடுத்துக்கிறோம். அப்புறம் எக்ஸ்ன்ற எலமெண்ட் ஃப்ரம் த செட் ஏ எடுத்துக்கிறோம். ஸோ இதனோட ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். யூ இன்ட்டு எக்ஸும் எக்ஸ் இன்ட்டு யூ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூ இன்ட்டு எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். யூ இன்ட்டு எக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா, R1A ப்ளஸ் S1B. ஸோ அகெயின் யூ R1A B இது எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குதுன்னா ஆரில் இருக்கிறதா, ரிங்கில் இருக்கிறது தான். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, அடிஷனை பொறுத்து க்ளோஷர் எல்லாமே ட்ரூ இல்லையா. ஸோ அகெயின் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே யூ R1A ப்ளஸ் யூ S1B. ஸோ இப்போ அகைன் இது பாருங்கள், யூ R1A ப்ளஸ் யூ S1B சொல்லும்போது சம் ரியல் நம்பர் இன்ட்டு ஏ ப்ளஸ் சம் ரியல் நம்பர் இன்ட்டு பி. ஸோ இது என்ன இந்த மாதிரி எதுக்குன்னா அகைன் இந்த செட் ஏல இருக்க ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ யூ இன்ட்டு எக்ஸ் பிலாங் டு ஏ நம்ம சொல்லலாம். அதே போல் எக்ஸ் இன்ட்டு யூ கன்சிடர் பண்ணும்போது இந்த சேம் பேட்டர்ன் இதே போல் சொல்லும்போது பிலாங் டு ஏ. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் எனி யூ பிலாங் டு ஆர் எக்ஸ் பிலாங் டு ஏ தென் எக்ஸ் யூ பிலாங் டு ஏ அண்ட் யூ எக்ஸ் பிலாங் டு ஏ. தேர்ஃபோர் ஏ இஸ் அன் ஐடல் ஆஃப் ஆர். ஸோ ஐடல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு தியரம் யூக்ளிடியன் ரிங்கில் நம்ம ப்ரூவ் பண்ணது என்னது, ஆர் பி ஏ யூக்ளிடியன் ரிங் அண்ட் லெட் ஏ பி அன் ஐடல் ஆஃப் ஆர், then there exists an element a not belong to a such that the idol a consists of all multiples of a not அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த கன்சிடர் பண்ணியிருக்க இந்த செட் ஏ வந்து நம்ம ஐடல் நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஓகே, கிவன் வந்து ஆர் வந்து யூக்ளிடியன் ரிங். ஸோ ஆர் யூக்ளிடியன் ரிங், இந்த ஏ வந்து ஐடல். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும், சம் மல்டிபிள் ஆஃப் ஒரு எலமெண்ட் இன் ஏவாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே அந்த தியரத்தை அப்ளை பண்ணுறோம். சின்ஸ் ஏ இஸ் அன் ஐடல் ஆஃப் ஆர் தென் தர் எக்ஸிஸ்டன்ட் எலமெண்ட். வழக்கமாக நம்ம ஏ பிலாங் டு ஏ சொல்லுவோம், இங்கே டி பிலாங் டு ஏ நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டி ஈக்குவல் டு லாம்டா ஏ ப்ளஸ் மியூ பி இல்லையா. ஸோ அதனால் டி பிலாங் டு ஏ சச் தட் எவ்ரி எலமெண்ட் இன் ஏ இஸ் எ மல்டிபிள் ஆஃப் டி. ஸோ டி பிலாங் டு ஏல இருக்குன்றதால ஏ எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், சம் ரியல் நம்பர் இன்ட்டு ஏ ப்ளஸ் சம் ரியல் நம்பர் இன்ட்டு பி இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒன் இம்ப்ளைஸ் டி ஈக்குவல் டு லாம்டா ஏ ப்ளஸ் மியூ பி ஃபார் சம் லாம்டா மியூ பிலாங் டு ஆர். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண வந்து இந்த டி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கரலர் யூஸ் பண்ண இல்லையா, யூக்ளிடியன் ரிங் possesses a unit element. அப்போது இந்த ஆறுன்றது தான் இங்கே யூக்ளிடியன் ரிங் which has a unit element 1. So unit element 1 the multiplicative identity. So ஒரு element into 1 multiple பண்ணா அதே element வரும். So a can be written as 1 into a plus 0 into b. ஸோ ஏன்ற எலமெண்ட்டு நம்ம 1 into a நம்ம எழுதுகிறோம். ஸோ ஆனால் இது நமக்கு வந்து அந்த ஏன்ற செட்டில் இருக்கிறதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா RA ப்ளஸ் SB இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 into a எழுதலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1 into a plus 0 into b நம்ம எழுதலாமா, 0 into b னா இது 0 தான் ஆகிடும். ஸோ a can be written as 1 into a plus 0 into b நம்ம எழுதும்பொழுது a belong to a வந்துடும். ஓகே, ஸோ அதே போல் பியை நம்ம என்ன எழுதலாம்னா 1 into b எழுதலாம். அகெயின் இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 0 into a plus 1 into b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது இந்த பியும் பிலாங் டு த செட் ஏ. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏவும் பிலாங் டு ஏ இருக்குது, பியும் பிலாங் டு ஏ இருக்குன்னா இந்த போத் எலமெண்ட் இந்த ஐடியல் ஏவாக இருக்கிறதுனால ரெண்டுமே என்னவாக தான் இருக்க முடியும், மல்டிபிள்ஸ் ஆஃப் டியாக இருக்க முடியும். ஸோ அப்போ டி டிவைட்ஸ் ஏ அண்ட் டி டிவைட்ஸ் பி. டி வந்து ஏயும் டிவைட் பண்ணுது, டி வந்து பியும் டிவைட் பண்ணுது. சப்போஸ் சி டிவைட்ஸ் ஏ அண்ட் சி டிவைட்ஸ் பியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா சி டிவைட்ஸ் லாம்டா ஏ அண்ட் சி டிவைட்ஸ் மியூ பி. ஏன்னா நம்ம அதுதான் அந்த இனிஷியலாக ஒரு ரிசல்ட்டாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் வச்சு பார்க்குவோம். டிவைட்ஸ் இந்த ரிசல்ட் ஏ டிவைட்ஸ் பினா தென் ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். C divides A and C divides B implies we can say that C divides lambda A and C divides mu B. அப்போ அதே போல் again the same notation இங்கே plus or minus சொல்கிற பாருங்க, A divides B and A divides C னா then A divides B plus or minus C. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா C divides lambda A plus mu B. அப்போ lambda A plus mu B is nothing but D. அப்போ C divides D. C divides D வந்துருச்சு அப்படின்னா hence R have a greatest common divisor D. And D should be of the form lambda A plus mu B ன்னு சொல்லியிருக்கோம். For some lambda mu belong to R. ஸோ இதுதான் இந்த லெம்மா. ஸோ ஒரு ஐடல் ஏ இருக்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு செட்டு ஏன்னு எடுத்துகிட்டு நம்ம ஐடல் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஐடல் இருக்க எலமெண்ட்லாம் மல்டிபிள் ஆஃப் டியாக இருக்கும். டி வந்து ஏல இருக்க அந்த எலமெண்ட் ஃபார்மில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். லெட் ஆர் பி ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட்.
an element A belong to R is a unit in R. Unit element வேற unit வேற. Unit in R if there exists an element B belong to R such that A into B equal to 1. அதாவது A belong to R வந்து நம்ம unit in R ன்னு சொல்றோம் அப்படின்னா A ஓட இன்வர்ஸும் Rல இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஷார்ட்டா சொல்றதா இங்க சொல்ற பாருங்க. A unit in a ring is an element whose inverse is also in the ring. So ஒரு எலமெண்டோட இன்வர்ஸ் ரிங்ல இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் யூனிட்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த யூனிட்டும் யூனிட் எலமெண்ட்டும் வேற வேற. இந்த யூனிட் எலமெண்ட்றது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1. ஓகே, ஸோ சில ஒரு கொஸ்டினாவே இது கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. டிஃப்ரென்ஷியேட் யூனிட் எலமெண்ட் அண்ட் ஏ யூனிட் ஆஃப் எ ரிங் ஆர். ஸோ யூனிட் எலமெண்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த மல்டிப்ளிகேஷன். Unit element of a ring under multiplication is written as 1 such that அது என்ன condition satisfy பண்ணும் அப்படின்னா a into 1 equal to 1 into a equal to a. So multiplicative identity ஓட ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் அதே எலமெண்ட் தான் வரும். ஆனால் யூனிட் இன் ஆர்னு சொல்லும்போது அப்போ a வந்து பிலாங் டு ஆராக இருந்துச்சுன்னா a இன்வர்ஸு பிலாங் டு ஆராக இருக்கும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஏவை வந்து நம்ம யூனிட் இன் ஆர்னு சொல்கிறோம். அப்போ a into a இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா ஏவும் யூனிட் எலிமெண்ட் சொல்லலாம். அதே போல் ஏ இன்வர்ஸும் யூனிட் எலிமெண்ட் தான். ஏன்னா ஏ இன்வர்ஸோட இன்வர்ஸ் வந்து ஏ, தட் இஸ் ஆல்சோ பிலாங் டு ஆர். இங்கே ஒன்றுன்னு சொல்கிறது வந்து நம்பர் 1 கிடையாது, இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நன்றி, வணக்கம்.